கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 23/9/2025 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். I will take you as my own people and I will be your God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது, நாம் அவருடைய ஜனமென்று, அவர் நம்முடைய தேவன் என்று. இவ்வளோ பெரிய தெய்வத்தை, அகில உலகத்தின் ஆண்டவரை, சர்வலோகத்தின் தேவனை, ஹல்லேலூயா, நாம் தெய்வமாக பெற்றிருப்பது நாம் பெற்றிருக்கிற பெரிய பாக்கியம். உபாகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாயிருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு களவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். But as for you, the Lord took you and brought you out of the iron smelting furnace, out of Egypt, to be the people of his inheritance as in now are. கர்த்தருடைய நாமம் படட்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து என்கிற அடிமைத்தனம், அந்த அடிமைத்தனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இரும்பை உருக்கி எடுக்கக்கூடிய இருப்பு களவாய், அந்த அளவிற்கு அடிமைத்தனம், சிறுமைப்படுத்தப்படுவது, ஒடுக்கப்படுகிற அந்த இடத்திலிருந்து, அந்த அக்கினி போன்ற சிறையிருப்புக்குள்ளிருந்து நான் உன்னை எனக்கு ஜனமாக இருக்கும்படி உன்னை நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உபாகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். For you are a people holy to the Lord your God. The Lord your God has chosen out of all the peoples on the face of the earth to be his people, his treasured possession. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். எரேமியா 31:33. ஆண்டவர் சொல்கிறான், இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவள் இறுதியில் எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். This is the covenant I will make with his house of Israel after that time, declares the Lord. I will put my law in their minds and write it on their hearts. I'll be their God and they will be my people. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, எங்களை உமக்கு ஜனமாகவும் நீர் எங்களுடைய தேவனாகவும் இருந்து இறுதி வரை எங்களுடைய வாழ்க்கை நடத்தி செல்ல பிதா, குமாரன்,